அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி அக்டோபர் 11 நடப்புகள் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பரை சாலிடாக படிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 2 to 3 மணி நேரம் ஆகலாம் ப்ராப்பராக படிக்கணும் அப்படின்னா. ஆனால் நம்ம அந்த சிரமத்தை நம்ம குறைக்கிறதுக்காக நான் நியூஸ் பேப்பரை வந்து முன்னாடியே ஹைலைட் பண்ணி உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ நமக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நிறைய பேர் நியூஸ் பேப்பர் இல்லாமல் தவிப்பாங்க, நியூஸ் பேப்பர் கிடைக்காம. ஸோ அவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க நியூஸ்குள்ளே போகலாம். நலம் காக்கும் ஸ்டாலின் 2025 ஆகஸ்ட் 2 அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதன்படி மருத்துவ முகாம் வந்து தொடங்கப்படும். சரிங்களா? மருத்துவ முகாம் தொடங்கப்பட்டு 5 கட்டமாக சரிங்களா மருத்துவ முகாம் நடைபெறும். இந்த முகாமில் பார்த்திங்கன்னா பொது மருத்துவம், அறுவை சிகிச்சை, எலும்பியல் மருத்துவம், மகப்பேறு இது போன்ற சிகிச்சைக்கான பரிந்துரையை வந்து நடைபெறும், அங்கே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து முதல்வருடைய காப்பீடு திட்டத்தை பயன்படுத்தி நம்ம வந்து அறுவை சிகிச்சையோ இல்லை சிகிச்சையோ வந்து பெற்றுக்கலாம். கிராம சபையில் எழுப்பப்படும் பிரச்சனைகளுக்கு நம்ம ஊர் நம்ம அரசு திட்டத்தின் கீழ் வந்து தீர்வு. என்னென்னா, கிராம சபை கூட்டங்களில் எழுப்பப்படும் பிரச்சனைகளுக்கு நம்ம ஊர் நம்ம அரசு திட்டத்தின் கீழ் வந்து தீர்வு காணப்படும் அப்படின்னு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலர் வந்து ககன்தீப் சிங் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு ஆண்டும் காந்தி ஜெயந்தி தினத்தன்று கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும். அன்றைய தினம் விஜயதசமி என்பதால் கிராம சபை கூட்டம் வந்து அக்டோபர் 11 வந்து மாற்றப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க 12,480 கிராம ஊராட்சியிலும் வந்து கிராம சபை கூட்டம் வந்து நடந்திருக்கு. இந்த நம்ம ஊர் நம்ம அரசு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை மட்டும் இலக்காக வச்சுருக்கல. கிட்டத்தட்ட 2-3 முக்கிய திட்டத்தை வந்து வச்சுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளி, நம்ம ஊர் பள்ளி திட்டம், அடுத்த நம்ம ஊர் சூப்பர், இது போன்ற திட்டத்தை வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து செயல்படுத்தப்படுது. அடுத்த +1 மாணவர்களுக்கு இன்று தமிழ் இலக்கிய திறனறி தேர்வு. 2022ஆம் ஆண்டு தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு வந்து தமிழக அரசு வந்து அறிமுகம் செய்யப்படுது. இதன் கீழ் பார்த்திங்கன்னா சுமார் 1500 பேர் தேர்வு செய்யப்படுவாங்க. 1500 பேர் தேர்வு செஞ்சு அவங்களுக்கு வருஷத்துக்கு 1500 ரூபா அப்படின்னு 2 வருஷத்துக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? +1 +2 2 வருஷத்துக்கு. இதன் கீழ் 50% அரசு பள்ளி மாணவர்களும் 50% தனியார் பள்ளி மாணவர்களும் வந்து செலக்ட் பண்ணி தான் வந்து இந்த ஊக்கத்தொகையை வந்து கொடுப்பாங்க. அடுத்ததாக திருக்குறள், பிறனான தக்கது தான் நாணான் ஆயின் அரணான தக்கது உடைத்து, ஒருவன் மற்றவர் நாணத்தக்க பழிக்கு காரணமாக இருந்தும் தான் நாணாமல் இருப்பானால் அறம் நாணி அவனை கைவிடும் தன்மையுடையதாகும். குறள் எண் 10-18 அதிகாரம் நான் உடைமை. அடுத்த மலைப்பகுதி வாழ் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விடியல் பயணத்திட்டம். இந்த விடியல் பயணத்திட்டம் 2021 மே மாதம் 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதி வாழ் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த விடியல் பயணத்திட்டம் வந்து விரிவாக்கப்பட்டது. லடாக், லேயில் கைபேசி இணைய சேவை தடை நீக்கம். வன்முறை போராட்டத்தால் பாதிக்கப்பட்ட லடாக் யூனியன் பிரதேசத்தில் லே மாவட்டத்தில் 2 வாரங்களுக்கு மேலாக இந்த கைபேசி இணைய சேவை வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. லடாக் யூனியன் பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாநில அந்தஸ்து 6வது அட்டவணை அந்தஸ்து கோரி தொடர் போராட்டம் நடத்தி வந்த பருவநிலை ஆர்வலர் சோனம் வாங்சுக் தொடர் வினாவது போராட்டம் இருந்தார். அதுதான் பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. அப்போது லடாக் யூனியன் பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாநில அந்தஸ்து கோரி 6வது அட்டவணை வந்து கேட்குறாங்க. அங்கே எதன் அடிப்படையில் வந்து இணைய சேவை வந்து முடக்கியிருக்காங்கன்னா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா சட்டப்பிரிவு 163 கீழ் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை 2 மாதங்களுக்கு வந்து அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 6வது அட்டவணை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு மாநிலங்களான அசாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோரம் போன்றவற்றில் உள்ள பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்வது தொடர்பான விதிமுறை தான் வந்து அட்டவணை 6 சொல்லுது. அதே போல் இப்போ லடாக்குக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாநில அந்தஸ்து கோரி வந்து இப்போ விண்ணப்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்துக்கள் 84%, முஸ்லிம்கள் 9.8% இருந்தனர். 2011 இந்துக்கள் எண்ணிக்கை 79%, முஸ்லிம்கள் எண்ணிக்கை 14.2% வந்து அதிகரிச்சிருக்குது அப்படின்னு நம்ம உள்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. எதுக்காகனா, இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே வந்து வாக்குரிமை, வெளியிருந்து வந்தவங்க யாருமே வந்து வாக்குரிமை கிடையாது அப்படின்னு சும்மா பேசியிருப்பார். அதில் இந்த டேட்டா சொல்லியிருப்பாங்க. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து, மத்திய அரசு பதிலுக்கு உச்சநீதிமன்றம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க கோரும் மனுக்கள் தொடர்பான பதிலை வந்து மத்திய அரசு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஜம்மு காஷ்மீருடைய மாநில அந்தஸ்தை பற்றி இதில் பேசியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 ஆர்டிகல் 35A-வும் 370 இருந்துச்சு இல்லைங்களா? அதை வந்து நீக்கிட்டாங்களா? ஸோ திரும்பவும் வந்து மாநில அந்தஸ்து கோரி வந்து ஜம்மு காஷ்மீரும் லடாக்கும் வந்து அதுதான் சொல்லியிருந்தாங்க. முன்னாடி நம்ம பார்த்தோம்ல. ஸோ இப்போ
அதை பற்றி உச்சநீதிமன்றம் வந்து மத்திய அரசுக்கு வந்து தகவல் சொல்லி என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த விசாரணை கைதிகளுக்கு வாக்குரிமை மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காது. என்னென்னா சிறையில் வந்து 4.5 லட்சம் விசாரணை கைதிகள் மற்றும் குற்றம் உறுதி செய்யப்படாத கைதிகள் வந்து வாக்களிக்க மக்கள் பிரதிநிதி சட்டம் 1951 பிரிவு 62 சப்ளஸ் 5 வந்து தடை விதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பேர் இருக்காங்களா சிறையில். இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா பேரவை உறுப்பினர்களின் வாக்குரிமை மற்றும் தகுதி நீக்கம் பற்றிய குறிப்பிடுகிறது. இதில் தகுதி வாய்ந்த குடிமக்களின் வாக்குரிமை பறிக்க முடியாது. சிறைகளில் உள்ள 75% கைதிகள் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை கைதி தான். அவர் மீது வந்து தொடுக்கப்பட்ட வழக்குகள் முழுவதும் நிறைவடையும் முன் வாழ்வின் பெரும்பகுதியை வந்து சிறையிலேயே வந்து கழிக்கும் படிநிலை வந்து ஏற்படுகிறது. ஸோ அவங்களுக்கு வந்து வாக்குரிமை கொடுத்தா என்ன அப்படின்றத இந்த நியூஸு. குடியுரிமை அல்லாதோர் குற்றம் அல்லது ஊழல் அல்லது சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் போன்றவர்கள் மட்டுமே வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கடந்த 2016 எந்த ஒரு வாக்காளரும் விடுபட்டுவிடக்கூடாது என தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டது. எனவே சிறையில் உள்ள விசாரணை கைதிகள் வந்து வாக்குரிமை வந்து வழங்குறது குறித்து மத்திய அரசு வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அப்போது சிறையில் இருக்கவங்க வந்து வாக்களிக்கக்கூடாது அப்படின்னு எந்த பிரிவு கூறுதுன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 62 சப்ளஸ் 5 தான் சொல்லுது. அடுத்ததாக மத்திய அரசுடைய 2 திட்டம். பிரதம மந்திரி தன்ய கிருஷி யோஜனாவின் பலன்கள். சரிங்களா, விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க குறைந்த உற்பத்தி திறன் கொண்ட 100 மாவட்டங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சி. ஒவ்வொரு வயலுக்கும் நீர்ப்பாசனம் செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு பயிரும் பன்முகப்படுத்தப்பட வேண்டும். விவசாயிகளுக்கு கடன் மற்றும் சேமிப்பு வசதிகளை எளிதாக அணுகுவதை உறுதி செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு நேரடி பலன்கள் உறுதி செய்து பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு பிரதம மந்திரி தன்ய கிருஷி யோஜனாவினோட சொல்லியிருக்காங்க. அடுத்தது பருப்பு வகையில் வந்து ஆத்ம நிர்பர்தா மிஷனின் பலன்கள். பருப்பு உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு தேசமாக தரமான விதைகள் கிடைப்பது. மத்திய முகமை மூலம் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளிடமிருந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்வது. விவசாயிகள் முழு விலையையும் அவர்களின் விளைபொருட்களுக்கான பலன்களையும் பெறுவதை உறுதி செய்ய மேம்படுத்தப்பட்ட சேமிப்பு மற்றும் மேலாண்மை அமைப்பு வந்து நிறுவனம். இதுதான் வந்து இந்த 2 ஸ்கீமு. அடுத்தா பார்த்தீங்கன்னா வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு. என்னென்னா நிகழாண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலாவின் எதிர்க்கட்சியான வெனிசுலாவின் தலைவர் மரியா கொரினா மச்சாட்டோவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போது மரியா கொரினா மச்சாட்டோவுக்கு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க அமைதிக்கான நோபல் பரிசு. அந்நாட்டில் காரிருள் சூழ்ந்து வரும் வேளையில் மக்களாட்சியின் சுடரை அணையாமல் பாதுகாத்து அமைதிக்காக பாடுபட்டு வரும் மரியா கொரினா மச்சாட்டோவுக்கு தான் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. அந்நாட்டில் நியாயமாகவும் நேர்மையாகவும் தேர்தலில் நடைபெற வேண்டும் என்று 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வந்து குரல் எழுப்ப தொடங்கியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க அமைதிக்காக. பேர் பார்த்துக்கோங்க, வெனிசுலா நாடு மரியா கொரினா மச்சாட்டோ. ஸோ தினமணி நியூஸ் பேப்பரில் தான் முக்கியமான செய்தி வந்து இவ்வளோ தான். அடுத்து நம்ம இந்து தமிழ் போகலாம். கிபி 1ஆம் நூற்றாண்டில் செங்கடல் வழியாக மற்ற நாடுகளின் கடற்பரப்புகளுக்கு சென்று வணிகம் செய்த ரோம் நாட்டைச் சேர்ந்த மாலுமிகள் எழுதிய பயண குறிப்பு நூலில் பழவேற்காடு துறைமுக நகரம் குறித்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அப்போது 1ஆம் நூற்றாண்டில் ரோம் வந்து பல்வேறு நாடுகளுடைய கடல் பகுதியை சென்றாங்க. அப்போது ரோம் நாட்டவர்கள் வந்து எழுதின நூல் பார்த்திங்கன்னா பழவேற்காடு துறைமுக நகரம் அப்படின்னு ஒரு நூல் வந்து எழுதியிருக்காங்க. அடுத்ததாக திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் 15.38 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது செம்பரம்பாக்கம் ஏரி. 15.38 சதுர கிலோமீட்டர் தான் வந்து செம்பரம்பாக்கம் ஏரி இருக்குது. திருவள்ளூருக்கும் காஞ்சிபுரத்துக்கும் இடையில் இருக்குது. 24 அடி உயரமும் 3645 மில்லியன் கன அடி கொள்ளளவும் கொண்ட இந்த ஏரி முதலாம் ராசேந்திர சோழனால் கட்டப்பட்ட முதல் செயற்கை ஏரியாகும். அப்போ முதலாம் ராசேந்திர சோழன் தான் வந்து இந்த செம்பரம்பாக்கம் ஏரியை கட்டியிருக்காரு. முதல் செயற்கை ஏரி இருந்தது இதுதான். அடுத்தா உலகின் முதல் ஜனநாயக தேர்தல் என்பது 10ஆம் நூற்றாண்டின் உத்திரமேரூர் குடவோலை முறை தேர்தல் தான். அப்போதே பிறர் சொத்தை அபகரித்தவர்கள் பிற பெண்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் போட்டியிட அனுமதி இல்லையாம். இப்போது உத்திரமேரூர் பராந்தக சோழனுடைய அந்த உத்திரமேரூர் குடவோலை முறை தான் வந்து உலகினுடைய முதல் ஜனநாயக தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கொஷின்னு, இந்தியாவில் வந்து முதலாவது தேர்தல் வந்து எப்போ நடைபெற்றுச்சு? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆங்கிலேயர் ஆட்சியின் போது 1670ஆம் ஆண்டு சென்னை மாகாண கவர்னராக பதவி வகித்த சர் வில்லியம் லங்டன் முதலாக 7 குதிரைகளை கொண்டு ஒரு குதிரைப்படையை உருவாக்கினார். யார்? 1670 சென்னை கவர்னராக பதவி வச்ச சர் வில்லியம் லங்டன் 7 குதிரையை கொண்டு ஒரு குதிரைப்படையை உருவாக்கினார். இந்த குதிரைப்படையை சென்னை காவல்துறையின் தனிப்பிரிவாக உருமாறியது. அடுத்ததாக இலக்கியத்துக்காக வழங்கப்படும் உலகின் மதிப்புமிக்க விருது நோபல் பரிசு ஆகும். மேன் புக்கர் பரிசு, சர்வதேச புக்கர் பரிசு, புலிட்சர் பரிசு,
ஹியூகோ விருது போன்றவை பிற குறிப்பிடத்தக்க இலக்கிய விருதுகளாகும். இலக்கியத்துக்காக வழங்கப்படுற உலகின் மிக மதிப்புமிக்க பரிசுன்னு பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு தான். ஞானபீட விருது முதலில் 1965ஆம் ஆண்டில் கேரளாவைச் சேர்ந்த சங்கர குரூப் என்பவருக்கும் 59வது ஞானபீட விருது பார்த்தீங்கன்னா 2024 சத்தீஸ்கர் மாநிலத்தின் வினோத்குமார் சுக்லாவுக்கும் வழங்கப்பட்டது. உங்களுக்கான கேள்வி, தமிழ்நாட்டிலிருந்து ஃபஸ்ட்டு யார் ஞானபீட விருது வாங்கினாங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக, தென்னிந்தியாவின் மிகவும் பழமையான கத்தோலிக்க தேவாலயங்களில் ஒன்று மயிலாப்பூர் லஸ் சர்ச் 1516ஆம் ஆண்டு போர்ச்சுகீசியர்களால் பண்டைய ஐரோப்பிய பாணியில் வடிவமைக்கப்பட்டது. கடந்த ஆகஸ்டில் இதன் 509வது ஆண்டு பெருவிழா கொண்டாடப்பட்டது. அப்போ தென்னிந்தியாவின் மிக பழமையான கத்தோலிக்க தேவாலயத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் லஸ் சர்ச் தான். அடுத்ததாக, புனித ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் உள்ள மிக பழமையான செயின்ட் மேரிஸ் தேவாலயம் கடந்த 1680 அக்டோபர் 28 அன்று புனிதப்படுத்தப்பட்ட இந்தியாவிலேயே பழமையான பிரிட்டிஷ் கட்டிடம். அந்த காலகட்டத்தில் கோட்டையில் வசித்த ஆங்கிலேயர்களின் பங்களிப்பில் கட்டப்பட்டது. அப்போது புனித ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் இருக்க செயின்ட் மேரிஸ் தேவாலயம் பார்த்தீங்கன்னா 1680 அக்டோபர் 28 தான் கட்டியிருக்கு. இந்தியாவிலேயே பழமையான பிரிட்டிஷ் கட்டிடம் இது. அடுத்தா, சென்ட்ரல் ரயில் நிலையம் எதிரில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையாக செயல்படும் சென்னை அரசு பொது மருத்துவமனை கடந்த 1772 முதலே இங்கு உள்ளது. அப்போது ராஜீவ்காந்தி மருத்துவமனையாக செயல்படுற மருத்துவமனை பார்த்திங்கன்னா சென்னை அரசு பொது மருத்துவமனை. இந்த 1772 அங்கே செயல்படுது. இது 1664ஆம் ஆண்டு மெட்ராஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் என்ற பெயரில் புனித ஜார்ஜ் கோட்டையில் தொடங்கப்பட்டது. அப்போது 1664 ஜார்ஜ் கோட்டையில் மெட்ராஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் தொடங்கப்பட்டு 1772 தான் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு ஆப்போசிட்டில் இப்போ செயல்படுது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலாக. 1835 பிப்ரவரி 2 அப்போதைய கவர்னர் சர் ஃப்ரெடரிக் ஆடம் தொடங்கி வைத்த மெட்ராஸ் மெடிக்கல் ஸ்கூல் 1835 பிப்ரவரி 2 கவர்னர் சர் ஃப்ரெடரிக் ஆடம் தொடங்கி வைத்த மெட்ராஸ் மெடிக்கல் ஸ்கூல் 1852 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஆனது. 1857 சென்னை பல்கலைக்கழகத்துடனும் 1988 தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகமும் இணைக்கப்பட்டது. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்கூலாக 1835 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 52 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜாக மாற்றுறாங்க. 57 பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்துடன் 1857 சென்னை பல்கலைக்கழகமாக இணைக்கப்பட்டது. 88 டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டிருக்கு. இலங்கை சுற்றுலாவில் இந்தியா தொடர்ந்த முதலிடம். சரிங்களா? அடுத்தா, சூரிய குடும்பத்தின் 2வது கோளான வெள்ளி வானில் மிகவும் பிரகாசமாக தோன்றும் கரியமில வாயு நிறைந்த அடர்ந்த வளிமண்டலத்தால் இது மிகவும் வெப்பமான கோளாகும். இதன் மேற்பரப்பு வெப்பம் 400 டிகிரி செல்சியஸ்க்கும் மேல் உள்ளது. அடுத்தா, கல்கியின் தியாகபூமி நாவல் படமாக்கப்பட்டு 1939ஆம் ஆண்டு வெளியானது. கல்கியின் தியாகபூமி நாவல் படமாக்கப்பட்டு 1939 வெளியானது. சுதந்திர போராட்டத்தை ஆதரித்ததால் இந்த படத்துக்கு பிரிட்டிஷ் அரசு தடை வைத்தது. அரசியல் காரணங்களுக்காக தடை செய்யப்பட்ட முதல் இந்திய திரைப்படம் இது. அப்போது அரசியல் காரணத்துக்காக தடை செய்யப்பட்ட முதல் இந்திய திரைப்படம் பார்த்திங்கன்னா தியாகபூமி. யாருன்னா கல்கி. அடுத்தா, இந்திய தாவரவியல் மதிப்பீட்டு ஆய்வகம் BSI பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அருணாச்சல பிரதேசத்தில் பிரிட்ஜ் ஆப்ரஸ் கனாடி என்னும் புதிய பூஞ்சை வகையை கண்டறிந்துள்ளது. இந்த பூஞ்சையின் மாதிரி 10 அடி சுற்றளவை கொண்டுள்ளது. அப்போது இந்திய தாவரவியல் மதிப்பீட்டு ஆய்வகம் அருணாச்சல பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ஆப்ரஸ் கனாடி அப்படின்ற புதிய பூஞ்சை வகையை கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினத்துக்கான தினமணி மற்றும் ஹிந்து தமிழில் இருந்த முக்கியமான நியூஸ் கண்டென்ட் பார்த்துட்டோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.